श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः ஸ்ரீவத்சாங்கசுதஸ்ரீமான் ஸ்ரேயதே மேஸ்து பூயசே. திருவரங்கத்தில் அரங்கநாதருக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் பட்டர். அந்த பராசர பட்டர் என்ன பண்ணார், அவரோட வடிவழகு ரங்கநாதரோட வடிவழகில் அப்படியே மயங்கி பெருமாளோட குணத்தை சொல்கிறதுக்காக பகவத்குண தர்ப்பணங்கிற அற்புதமான வியாக்கியானத்தை அனுபவித்தார். அதை ஒட்டி தான் நாமும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட அர்த்தத்தை பார்த்துன்னு வரோம். அதில் இன்றைக்கி 51வது திருநாமம் மனுகு, அதை பார்க்க போகிறோம். மனுகுனா மனனஷீலக அல்லது மனஜானேங்கிற தாதுவோடு கூடிய அந்த சிருஷ்டியை பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு சிருஷ்டிப்பாரோ? இல்லை, நினைத்த மாத்திரத்தில் சங்கல்ப சக்தியாலேயே சிருஷ்டிக்கிறார். நம்ம சம்பிரதாயத்தில் சேத்தன விசிஷ்ட பிரம்மத்துக்கு பேர் உபாதான காரணம், சங்கல்ப சக்தி விசிஷ்ட பிரம்மத்துக்கு நிமித்த காரணம்னு பேர். காலம் முதலான தத்துவங்கள் விசிஷ்ட பிரம்மம் சககாரிகா காரணம். 3 காரணம் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதான் எந்தெந்த பிரம்மம் எப்படி காரணங்கிறத பெரியவாள்லாம் விளக்கியிருக்கா. எப்படி பிரம்மம் படைக்கிறார்னா, கொயவன் மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்ய வேண்டாம், அப்படியே தன்னோட சங்கல்ப சக்தியால் நினைச்சார் உடனே பண்ணார். அந்த மாதிரி தான் பகவான் பண்ணுறார். அதனால தான் மனுங்கிறதுக்கு சங்கல்ப சக்தி படைத்தவர்னு அர்த்தம். மனஞானே மனு அவபோதேன மனனஷீலக. அதுதான் ஆழ்வார் சொல்கிறார், முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படிங்கிறார். இந்த தாதுவால் மனுங்கிற சப்தம் வந்திருக்கான். மனஞானே மனு அவபோதேன மனனஷீலகங்கிறத மனுங்கிற சப்தம் வந்திருக்கு. அதாவது சங்கல்ப சக்தியால் படைக்கிறவருக்கு மனுங்கிற திருநாமம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். மனுனா திடமான மனம் கொண்டவர் பார்த்தோம் இல்லையா? கண்ணபிரான் என்ன பண்ணார், மன்னனாக இருக்கும்போது மதுரா ஆட்சி செஞ்சுன்னு வந்தார். அப்போ காலேவனன் ஒருத்தன் யவன ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவன் என்ன பண்ணான், கடனை எதிர்த்து போராடணும் முடிவு பண்ணி ஜராசந்தனோடு சேர்ந்து சண்டை போடலான்னு மதுராவுக்கு முற்றுகையிட்டான். கண்ணன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, அரசவையை கூட்டி ஆலோசனை நடத்தினார். போர் புரியும் போது சண்டையிடுறதா இல்லை மக்களை காப்பாற்ற என்ன செய்யலாம் அப்படின்னு தன் குரு கர்காச்சாரியாரையும் கருடனையும் அழைச்சி எல்லாருமே சேர்ந்து யோசிச்சுட்டு இருந்தா. இந்த சமயத்தில் போர் புரிஞ்சால் மக்களோட இயல்பு வாழ்க்கை அப்படியே பாதிக்கப்படும் நினச்சி குருட்டு சொன்னார். அப்போ போர் புரியாமல் பேசாமல் நம்ம குஜராத்து கிட்டக்க மேற்கு கடற்கரையில் ஒரு புதிய நகரத்தை உண்டாக்கிடலாம், அப்படியே எல்லோரையும் அங்கே எல்லா பொருளோடையும் கூட்டின்னு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போனா நம்ம காலையவனால் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு கண்ணன் சொன்னார். ஆனால் மற்றவா சொன்னால், இது எப்படி சிரமமான காரியம், ஒரு வீட்டை விட்டு மற்றொரு வீட்டுக்கு போகிறதே ரொம்ப கஷ்டம், ஒரு நாட்டை காலி பண்ணின்னு போகிறதுனா அது என்ன லேசப்பட்ட காரியமா, சாத்தியமா அப்படின்னு கேட்டார். மற்றவாளாம் சொல்கிறா, கருடனே கர்காச்சாரியர் விஸ்வகர்மாவையும் அழைச்சிண்டு மேற்கு கடற்கரை பக்கம் போய் அங்கே குசஸ்தரின்னு ஒரு கிராம இடம் இருக்குது, அந்த இடத்த சூஸ் பண்ணார். அங்கே இருக்கிற சமுத்திர ராஜாட்ட, நான் இங்கே ஒரு பெரிய நகரம் அமைக்க போகிறேன், நீ அதனால் 25,000 அடி பின்வாங்கி போகணும் அப்படின்னு கண்ணன் சொன்னார் சமுத்திர ராஜாட்ட. கண்ணன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சமுத்திரமும் 25,000 அடி பின்வாங்கிடுது. கண்ணன் அங்கே துவாரகையை உருவாக்கினார், நல்ல புதிய நகரத்தை உருவாக்கினார். இதற்கே துவாரகைன்னு பேர் வந்ததுனாக்க கருடன்ட்ட சொல்கிறார், இது மோட்சத்திற்கு செல்லும் துவாரமாக இருக்குமா. துவாரம்னா வழி இல்லையா, இதுதான் மோட்சத்திற்கு செல்கிற வழி அப்படின்னாராம். தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாட்டையும் மக்களை இங்கே கொண்டு வரத்துக்கு வசதியாக நீ நகரத்தை உருவாக்கணும், அதுக்கு ஒரு பிளான் போட்டுத்தா அப்படின்னார். அவர் பெருசாக பிளான் போட்டு நகரத்தை எப்படி உருவாக்குறதுன்னு வரைஞ்சி முடிச்சார். அதுக்குள்ளே ஒரு டயர்டாக போயிடுது. அதை கண்ணன்ட்ட காமிச்சார். கண்ணன் ஓகே சொல்லிட்டார். ஆனால் பிளான் போட்டதுக்குள்ளே ஒரு டயர்டாக போய் தூங்கி போயிட்டார். அதை பார்த்துட்டு கருடனும் தூங்கி போயிட்டார். கருடன் நடு தூக்கத்தில் ஒரு பையன் தூக்கத்தை எழுப்பி, இங்கே நடுத்தர எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். கருடனுக்கு தூக்கமே கலையலை, தூக்கத்திலே பதிலடிக்கிற, என்ன இன்னும் நகரமே ஆரம்பிக்கலை, நீ என்ன நடுத்தரெலாம் எங்கே இருக்குதுன்னு கேட்குற அப்படிங்கிற. ஆனால் அந்த பையன் விடுறதா இல்லை, திரும்ப நடுத்தர எங்கேன்னு கேட்டுட்டே இருந்தான். கருடனுக்கு கோபம் கண்முழிச்சு பார்த்தா வெறும் இடமா இருந்த இடம் பெரிய நகரமே உருவாயிடுத்து. கடலரசன் இப்போ தான் வழியை விட்டுருக்கான், விஸ்வகர்மா தூங்கிட்டு இருக்கார், எப்படி நகரம் உருவானது? அது மட்டும் இல்லை, மதுராவில் வாழ்ந்த மக்கள் அத்தனை பேர் இங்கே வந்தாச்சு. அங்கே எந்தெந்த வீடு எப்படி இருந்ததோ, அவள் வாழ்க்கை எவ்வளோ சொத்துக்கள் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே அதே தெரு அதே மாதிரி இங்கே உருவாயிடுது. கருடனுக்கான ஒரே ஆச்சரியம். விஸ்வகர்மாவை எழுப்பி கேட்டார், என்ன நான் தூங்கும்போது நீ நகரத்தை உண்டாக்கிட்டியா அப்படின்னு கேட்குறார். இல்லை நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன், நான் இன்னும் உருவாக்கவே இல்லையே அப்படின்னு விஸ்வகர்மா சொன்னார்.
பேப்பரில் பிளான் போடுறதுக்கே எனக்கு டயர்டாக போயிடுது அப்படிங்கிற விஸ்வகர்மா. அப்போ கருடன் சொல்கிற, என் கனவில் ஒரு பையன் வந்து நடுத்தர் எங்கேன்னு கேட்டான். கண் முழிச்சு பார்த்தாக்க ஒரு பெரிய நகரமே இருக்குது அப்படிங்கிறா. அப்போ விஸ்வகர்மா, ஆமாம் என் கனவில் அந்த பையன் வந்து கேட்டான் அப்படின்னு இவன் 2 பேரும் எழுந்து இப்படி போகிறா. இப்போ அந்த எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தாக்க இவன் தேடின்னு இருக்கா. நடுத்தர் எங்கேன்னு தேடின்னு இருக்கா. பார்த்தா ஒரு பையன் வந்துட்டான். இப்போ அந்த சிறுவன் வந்து, ஓ நீங்கள் இன்னும் நடுத்தர வைப்ப தேடின்னு இருக்கீங்களா, நான் கண்டுபிடிச்சே ஆச்சு அப்படிங்கிறான். அப்போ தான் அப்படி யோசிச்சு கருடன் பார்க்கல, புரிஞ்சு போயிடுத்து, ஆஹா இது சாக்ஷாத் நாராயணன் தான் அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னார், மனவே நமக அப்படிங்கிறார். நீ தான் கிருஷ்ணான்னு அவரை மனுகு, மனுகுனா கிருஷ்ணர் நீ தான் அப்படின்னு சொல்கிறாராம். நீ தான் மனுகு, அதான் மனவே நமகன்னு சொல்கிறார். அவரை வணங்கும்போது ஏன் அப்படி சொன்னார், ஏன்னா அவர் சொன்ன உடனே அவருக்கு வந்து கிருஷ்ணராக காட்சி அளித்தார். அப்போ விஸ்வகர்மா கேட்குறார், ஏன் கிருஷ்ணாய நமகன்னு சொல்லாமல் நீ மனவே நமகன்னு சொல்கிற அப்படின்னு கருடன்ட்ட கேட்டால், கருடன் சொல்கிறார், மனுன்னா என்ன, திடமான எண்ணங்களை உடையவர். பகவான் உலகை படைக்கணுமானாக்க அவருக்கு கருவியோ சாதனமோ எதுவுமே தேவையில்லையே, மனசார சங்கல்பிச்சுண்டா உடனே உலகம் உருவாயிடுமே. உபனிஷத் சொல்கிறதே, சூரியனும் சந்திரனும் வானத்தில் இருக்கே, நமக்கு என்றைக்காவது பயம் வந்ததுண்டா, ஐயோ சூரியன் நம்ம தலையில் விழுந்துருமே, சந்திரன் விழுந்துருமேன்னு என்றைக்காவது பயந்துருக்கோமா? பயப்படுறதில்ல. ஏன், நாராயணன் சூரியன் அங்கே இருக்கட்டும், சந்திரன் இங்கே இருக்கட்டும், பூமி இவ்வாறு சுற்றட்டும் அப்படியே ஆணையிட்டாச்சு, அவ்வளவுதான். அவர் நினச்சிட்டார், அப்படியே அது ஏங்கின்னு இருக்கு. அதுக்கு தான் கம்பர் பாடினார், உலகம் யாவையும் தாமுளவாக்கிலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே. விளையாட்டுடையனவர், அவர் விளையாட்டுலேயே எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர், நான் சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு கம்பர் பாடினார். அப்படிப்பட்ட திடமான எண்ணம் உடையவர் தான் மனுங்கிற பேர். அதுபோல் கண்ணன் விஸ்வகர்மா கருடன் எல்லாரோடையும் சேர்ந்து உருவாக்கணும்னு சொன்னாரே தவிர அவளை எதுவுமே செய்யலை. கண்ணன் திருவுளத்தில் சங்கல்பிச்சுட்டார், துவாரகை உருவாயிடுத்து. மதுரா போலவே துவாரகை உருவானது. காலேவனன் பிடியிலேருந்து மக்களை காப்பாற்றிட்டார். இதுதான் இறைவனோட திருவுள்ளம் அப்படின்னு சொல்கிறோம். பகவத் சங்கல்பம். இவருக்கு மனுங்கிற பேர். நாமும் மனவே நமகான்னு சொல்லிட்டு வந்தோமானா நமக்கும் நல்ல மன உறுதி திடமான எண்ணமும் வர்றதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.